என் ஆபத்து நேரங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர் கர்த்தாவே? கெட்டவன் தன் பெருமையினால் சின்னவர்களை கடூரமாய் தாக்குறான். அவன் நினைச்ச சதிமோசங்களில் கெட்டவன் ஒரு நாள் மாட்டிக்குவான். கெட்டவன் தன் உள்ளம் ஆசைப்பட்டத பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி இயேசுவை அசட்டை பண்றான். இயேசுவை அசட்டை பண்றான். கெட்டவன் தன் திமிருல இயேசுவை தேடான். அவன் யோசிக்கிறது எல்லாம் இயேசுடையது இல்ல, இயேசுடையதில்ல, இயேசுடையது இல்ல என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. என் தூரத்திலே ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்? என் ஆபத்து நேரங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர்? கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றம் மற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். என் தூரத்திலே ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்? என் ஆபத்து நேரங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர்? திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். என் தூரத்திலே ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்? என் ஆபத்து நேரங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர்?